கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இந்த 4வது வாரத்திலே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. காலை மாலையில் கலிபுர பண்ணுகிற எங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையில் அப்பா உடைய தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனையே உம்மை துதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனையே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காலை வேளையில் மட்டுமாய் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்தாரே. கடந்த ராத்திரி முழுவதும் நம்மை கண்ணின் வழி போல பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. ஓ தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு வந்தார். அதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ நாமத்தின் மகிமைக்கு ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கிருபையுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென்.
ஐயா ஆசாரியர்களும் நாங்களே உம்மை உம்மை அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கிறோம் அன்பு செய்கின்றோம்
உமக்கு ஆராதனை ஆராதனை சொந்தமாய் கரங்களை தட்டி ஆராதனை அல்லேலூயா ஆமென் துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ Yes,
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஞாபகம் நான் சமீபமாக இருக்கிறேன். சொல்லுங்க, என் நாட்கள் முடிகிறவரை ஆண்டவரே, என் ஜீவன் பிரிகிறவரை ஆண்டவரே, என் சுவாசம் ஒழிகிறவரை ஆண்டவரே, உண்மையே நான் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரமனதன மஷதன முலதன மக்களதிரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவது வார்த்தை என்ன சொல்லுது? சிலுவையில 7 வார்த்தைகளை நம்ம பேசணும் இல்ல? இன்றைக்கு பிதாவே இவர்களை மன்னி, இன்றைக்கு கூட அப்புறம் ஸ்திரீயே, அப்புறம் ஏலி ஏலி, அப்புறம் தாகமாய், அதுக்கப்புறம் முடிந்தது. ஃபினிஷ். ஆண்டவர் என்ன தான் முடிக்க போற தெரியுமா? உன் சாபம் முடிந்தது, உன் போராட்டம் முடிந்தது, உன் வியாதி முடிந்தது, உன் பலவீனம் முடிந்தது, உன் பிரச்சனை முடிந்தது, உன் கடன் பாரம் முடிந்தது, உன் மன அழுத்தம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஒரே ஒரு பாட்டு பாட போறேன். ஒவ்வொரு வாரம் ஒரு புதிய பாட்டை பாடுறேன். போன வாரத்துக்கு முந்தின என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? அது போன வாரம், அதுக்கு முந்தின வாரம். ஃபர்ஸ்ட் பாட்டு. ஆமா, இந்த நாட்கள் முடிகிறவரை. இரண்டாவது என்ன பண்ணேன்? ரெண்டாவது வரி மாதிரி. ரெண்டாவது இந்த போன வாரம் நான் பண்ணேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, நேற்று சாப்பிட்டுட்டே நமக்கு ஞாபகம் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம் வச்சு சொல்லுவோம் பார்க்கலாம். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உனக்காக யாவையும் செய்து எதிர்பார்த்த முடிவை தருகிறவரே, எனக்காக யாவையும் செய்பவர். அந்த பாட்டு ஒரு வரி பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதிய பாட்டு ஒன்று பாட போறேன். எனக்கு அந்த தேவ செய்தியில் வந்திருக்க நேரம் கொடுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எனக்காக அப்படின்னு எதிர்பார்த்த முடிவை. நிறைய பேர் முடிவுக்காக காத்துக்கிறீங்க இல்ல? 10th எழுதுனவங்க, +2 எழுதுனவங்க, வேற எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாம் என்ன செய்றீங்க? முடிவை எதிர்பார்த்த. ஆண்டவரே, என்ன முடிவு வருமோ தெரியலையப்பா, எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் தர போறார். சமாதானத்துக்கு எதுவாக கர்த்தர் கொடுக்க போறாங்க. சமாதானத்துக்கு எதுவான ரிசல்ட்டை கர்த்தர் கொடுக்க போறாங்க. கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைகள் எப்போ எனக்கு திருமணம் ஆகும்போது தடையாவே இருக்குது. வேலை இல்லாத பிள்ளைகள் எப்போ எனக்கு நல்ல வேலை கிடைக்குமோ தடையா இருக்குது. எப்போ கடன் பிரச்சனை மாறுமோ, எப்போ வியாதி மாறுமோ, எப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறுமோ, எப்போது என் வேதனை மாறுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, எதிர்பார்த்த முடிவை இந்த காலங்களிலே கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். கைத்தட்டு மட்டும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? உன் பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அவருடைய ஆவியினால் ஆகும்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? யெகோவா எல்லாவற்றையும் செய்து, நாம யெகோவா எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாங்க. உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும். கை போட்டு மாற்றம் நடத்துங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்ய முடியும். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே அவரே. எதிர்பார்த்த முடிவை
கைகளை அசைத்து பாட போகிறோம். ஒரு சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க.